அக்டோபர் 4ஆம் தேதி முதல் படிப்படியாக தமிழ்நாட்டில் கனமுதல் மிக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்குது. எந்தெந்த மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை தீவிரமாகும் சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே, மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள். தமிழ்நாடு முழுவதும் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பெரும்பாலான மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்குது. இன்று முதலாக மிதமானது முதல் கனமழையாக தொடங்கி அதன் பிறகு வரக்கூடிய நாட்கள் கனமுதல் மிக கனமழையாக அதிகரித்து காணப்படும். ஏன்னா அக்டோபர் 4ஆம் தேதியிலிருந்து நமக்கு மிக கனமழை ஆரம்பித்து அக்டோபர் 15ஆம் தேதி வரைக்கும் மழை தொடர்ச்சியாக காத்துக்கிட்டு இருக்கு. நிறைய மாவட்டங்களில் பலத்த மழை எச்சரிக்கை உண்டு. மாவட்ட வாரியாக நம்ம பார்க்கலாம். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்கள். வரக்கூடிய நாட்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் அநேக இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் அக்டோபர் 4ஆம் தேதி முதல் அதிகரிக்க ஆரம்பித்து இந்த விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் முதல் மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்பவே எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. கடலூர் மற்றும் விழுப்புரத்தில் முதல் மிக கனமழையும், காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னையில் கனமழை தீவிரமாகவும் இனி வரும் நாட்களில் பதிவாகக்கூடும். ஒவ்வொரு நாளுமே நமக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க தான் போகுது. தினந்தோறும் மழை பொழிவு எல்லாமே இனி வரும் நாட்களில் பார்க்க போகிறோம். ஆகவே முடிந்தவரை நீங்கள் தயாராக இருந்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறமா வெள்ளப்பெருக்கு ஏற்படுமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. தற்போதைக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை கிடையாது. ஏன்னா நமக்கு கனமழை மட்டும் இருக்கும். சில சமயங்களில் மிக கனமழை வரைக்கும் இருந்தாலுமே கூட வெள்ளப்பெருக்கு ஏற்படாது. இருந்தாலும் தாழ்வான பகுதிகள் சற்று பாதிக்கப்படும். தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க உங்களுக்கு மழைநீர் பொறுத்த வரைக்கும் அதிக அளவு சூழ்ந்து காணப்படக்கூடும். அடுத்தபடியாக டெல்டா மாவட்டங்கள் பொறுத்தவரை தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பரவலாக கனமழையானது தீவிரமடையும். டெல்டா மாவட்ட மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் உங்களுக்கு மழை பற்றாக்குறையாக இருந்திருக்கும், மழை குறைவாக இருந்திருக்கும். ஆனால் இந்த அக்டோபர் முதல் 2 வாரங்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிக அளவில் நமக்கு மழை காத்துட்ருக்கு. மிக கனமழை பொறுத்தவரை நாகை கடலோர பகுதிகள், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை போன்ற கடலொட்டிய பகுதிகளில் பரவலாக நமக்கு கனமுதல் மிக கனமழையும், மற்ற இடங்களான மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர் மற்றும் திருச்சியில் பரவலாக கனமழை மட்டும் இந்த அக்டோபர் முதல் 2 வாரங்களில் எதிர்பாருங்க. விட்டு விட்டு கனமழை தீவிரமடையும். மழை சரிவர பெய்யாத பகுதிகளுக்கும் கனமழையானது வெளுத்து வாங்கும். மாவட்டம் முழுவதும் கனமழையாக இருக்கும். பகுதியான மழை எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. இனி வரக்கூடிய ஒவ்வொரு மழையும் மாவட்டம் முழுவதுமாகவே நிச்சயமாக பதிவாகிறோம். அடுத்ததாக நமக்கு வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை அதிகரிக்க வாய்ப்புகள். வட தமிழக உள் மாவட்டங்களிலும் பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டி தீர்க்கும். கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி போன்ற மழை சரிவர பெய்யாத பகுதிகளுக்கும் கனமழை அதிகரிக்க வாய்ப்பு. இனி நாளுக்கு நாள் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்குமே தவிர குறைய வாய்ப்பு கிடையாது. ஆகவே ஒவ்வொரு நாளும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அக்டோபர் 4 முதல் 15 வரை இருக்கக்கூடிய தேதிகள் நிறைய இடங்களில் கனமழை வெளுத்து வாங்கிறோம். தென் மாவட்ட பகுதிகள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம், ஒரு சில இடங்களில் பரவலாக நமக்கு கனமழையும் கண்டிப்பாக தீவிரமாகும். நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்.